ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மிஸ்டர் சைபீரியன். இன்றைக்கி நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சைபர் கில் செயின் மெத்தடாலஜி அப்படின்னு ஒரு எத்திக்கல் ஹேக்கிங்களோட ஒரு பேசிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு செக்யூரிட்டி ப்ரொஃபஷனலாக இருந்தால் இல்லை ஒரு சைபர் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட்டு இல்லை ஒரு எத்திக்கல் ஹேக்கராக இருந்தால் கண்டிப்பாக இது தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படின்னா ஒரு ஹேக்கர் ஒரு அட்டாக்கர் எப்படி அட்டாக் பண்ணுறான் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நம்ம அதை ப்ரிவெண்ட் பண்ண முடியும். ஒரு அட்டாக்கர் ஒரு ஆர்கனைசேஷனையோ இல்லை ஒரு தனி மனிதனையோ எப்படி தாக்குறான் அப்படிங்கிறத ஒரு 7 ஸ்டெப் ஃப்ரேம் ஒர்க்காக இருக்குது. அந்த ஃப்ரேம் ஒர்க்கோட பேர் தான் சைபர் கில் செயின் மெத்தடாலஜி. இப்போ நம்ம அது 7 ஸ்டெப்பு என்ன, அது எப்படி ஹேக்கர் அட்டாக் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம டீட்டெயில்டாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு மிஸ்டர் சைபீரியன். இந்த 7 ஸ்டெப் தான் சைபர் கில் செயின் மெத்தடாலஜி. ஃபஸ்ட்டு ரெகானைசன்ஸ், வெப்பனைசேஷன், டெலிவரி, எக்ஸ்ப்ளோயிட்டேஷன், இன்ஸ்டாலேஷன், கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல், அடுத்து ஆக்ஷன் ஆன் அப்ஜெக்டிவ்ஸ். இந்த 7 ஸ்டெப் தான் சைபர் கில் செயின் மெத்தடாலஜி அப்படிங்கும். ஒரு அட்டாக்கர் ஒரு ஆர்கனைசேஷனையோ இல்லை ஒரு தனி மனிதனையும் ஹேக் பண்ணுறதுக்கு இந்த 7 ஸ்டெப்பை தான் ஃபாலோ பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு பேசிக்ஸ் தான் இது. வாங்க ஃபஸ்ட்டு ரெகானைசன்ஸ்னால் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஒவ்வொன்றா நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரெகானைசன்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு டார்கெட் ஆர்கனைசேஷனோ இல்லை ஒரு டார்கெட் இண்டிவிஜுவல் பர்சன் இருந்தாங்க அப்படின்னா அட்டாக்கர் அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில் பப்ளிக்காக கிடைக்கக்கூடிய டீட்டெயில், அதாவது அவங்களோட வெப்சைட்டாக இருக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அவங்க சோசியல் மீடியாவில் எதுவும் அக்கௌண்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணுறது, அதுக்கப்புறம் அவங்களோட வெப்சைட்டில் இல்லை அவங்க எதுவும் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்கன்னா அதில் என்னென்ன வல்னரபிலிட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது. அதாவது அந்த அட்டாக்கர் அந்த ஆர்கனைசேஷனையோ இல்லை அந்த இண்டிவிஜுவல் பர்சனையும் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணுறது, அனலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் நம்ம வந்து ரெகானைசன்ஸில் பார்க்குறோம். ஃபஸ்ட்டு என்னென்னா ஸ்கேன் பண்ணுறது. அதாவது ஒரு டார்கெட் இருந்துச்சு, ஒரு ஆர்கனைசேஷன் இருக்குன்னா அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில் பப்ளிக்லேயே அவைலபிளாக இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே எடுக்கிறது, அவங்க எம்ப்ளாயி டீட்டெயில்ஸாக இருக்கிறது, சோசியல் மீடியாவில் அவங்க யூஸ் பண்ணுறது, அவங்க இமெயில் ஐடி, இந்த மாதிரி அவங்கள பற்றி ஃபுல் டீட்டெயில் எடுக்கிறது, அவங்க வெப்சைட்டில் இல்லை எதில் வல்னரபிலிட்டி இருக்குது, எப்படி அவங்க ஆர்கனைசேஷனுக்குள்ளே நுழையலாம் அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பிளான் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி அட்டாக் பண்ணுற பிளான் பண்ணுறது தான் ரெகானைசன்ஸ் அப்படிங்கிறோம். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. ரெண்டாவது ஸ்டெப் வெப்பனைசேஷன். அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் எப்படி அவங்க அப்சர்வ் பண்ணுறோமோ, எப்படி அவங்க ஆர்கனைசேஷனில் போகணும் அப்படின்னு ஒரு வல்னரபிலிட்டி வழியை கண்டுபிடிச்சோமோ அந்த வல்னரபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு வெப்பனைசேஷன், அதாவது ஒரு வெப்பனை க்ரியேட் பண்ணுறது. ஒரு மால்வேராக இருக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பேலோடாக இருக்கலாம். அவங்க அந்த ஆர்கனைசேஷனுக்குள்ளே போய் அங்கேருந்து ரிமோட் ஆக்சஸ் அட்டாக்கருக்கு எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு வெப்பனைசேஷன், ஒரு மால்வேர் க்ரியேட் பண்ணுறது இந்த வெப்பனைசேஷனுங்கிற ஸ்டெப்ஸில் வரும். அதாவது ஒரு பேசிக் மால்வேரு இல்லை அப்படின்னா ஒரு பேக்டோர் க்ரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அந்த வல்னரபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒரு மால்வேரை ரெடி பண்ணி அட்டாக்கர் அந்த ஆர்கனைசேஷனுக்கு அனுப்புறது தான் வெப்பனைசேஷன் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்க்க வேண்டியது டெலிவரி. அதாவது ஃபஸ்ட்டு ஸ்கேன் பண்ணியாச்சு, என்ன வல்னரபிலிட்டியும் கண்டுபிடிச்சாச்சு, அதுக்கப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி அட்டாக்கர் ஒரு மால்வேரை க்ரியேட் பண்ணிட்டான், அதுக்கப்புறம் அதை டெலிவரி பண்ணுறது தான் டெலிவரிங்கிற ஸ்டெப்பு. டெலிவரி வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபிஷிங் இமெயில் மூலமாக அனுப்பலாம், இல்லை அப்படின்னா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டட் யூஎஸ்பி மூலமாக அனுப்பலாம். இதனால தான் நிறைய கம்பெனிஸில் யூஎஸ்பி அலோட் கிடையாது அப்படிம்பாங்க. ஃபிஷிங் இமெயில் எதுவும் வந்துச்சு, ஒரு தெரியாத இமெயில் வந்துச்சு அப்படின்னா அதை கிளிக் பண்ணுறது யூசர், இந்த மூலமாக கூட ஒரு அட்டாக்கர் நமக்கு வைரஸையோ ஒரு பேலோடையோ அனுப்ப முடியும். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே டெலிவரியில் வரும். அதாவது வெப்பனை க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெப்பனை எப்படி அனுப்புகிறான் அப்படிங்கிறது டெலிவரி அப்படிங்கிறதுல வரும். ஒரு ஃபிஷிங் மெயில் மூலமாகவோ இல்லை அப்படின்னா வேறு ஏதோ ஒரு காரணம், இந்த யூஎஸ்பி இல்லை ஒரு எம்ப்ளாயி மூலமாக இன்செர்ட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே டெலிவரியில் வரும். அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது எக்ஸ்ப்ளோயிட்டேஷன். அதாவது டெலிவரி பண்ண வெப்பனை ரன் பண்ண வைக்கிறது தான் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன். அங்கே டெலிவரி ஆனதுக்கப்புறம் அதுவாக எக்ஸ்ப்ளோயிட் ஆகிற மாதிரி ஒரு அட்டாக்கர் செட் பண்ணி வைக்கிறது தான் எக்ஸ்ப்ளோயிட்டேஷன். இந்த எக்ஸ்ப்ளோயிட்டேஷன் ஸ்டெப்பில் வந்து ஆர்கனைசேஷனுக்கு தெரிஞ்சிடும் ஒரு இன்ட்ரூடர் வந்துட்டான் இல்லை ஒரு அட்டாக்கர் வந்துட்டான்னு. அதையும் ப்ரிவெண்ட் பண்ணி அட்டாக்கர் எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணுறான் அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்ப்ளோயிட்டேஷன் ஸ்டெப்பு. இதில் வந்து என்ன அப்படின்னா அட்டாக்கர் அந்த ஆர்கனைசேஷனில் ரிமோட் ஆக்சஸ் எடுத்துடும். ஒரு இண்டிவிஜுவல் பர்சனோ இல்லை ஒரு கம்ப்யூட்டர் இருந்துச்சு அப்படின்னா அதிலேருந்து ரிமோட் ஆக்சஸ் எடுக்கிறது தான் எக்ஸ்ப்ளாய்ட்டிங் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பார்க்கக்கூடியது இன்ஸ்டாலேஷன். அதாவது ஸ்கேன் பண்ணி அந்த மால்வேரை க்ரியேட் பண்ணி அதை டெலிவரியும் பண்ணி அதுக்கப்புறம் அதை ரன்னும் பண்ணதுக்கப்புறம் தேவையான சாஃப்ட்வேர்ஸ் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணுறது. ஃபஸ்ட்டு அந்த வல்னரபிலிட்டி யூஸ் பண்ணி எப்படி உள்ளே போகலாம், எப்படி ரிமோட் ஆக்சஸ் எடுக்கலாங்கிற ஒரு மால்வேரை தான் க்ரியேட் பண்ணி அனுப்பியிருப்பான். அதுக்கப்புறம் உள்ளே போனதுக்கப்புறம் மற்ற தேவையான அவனோட அப்ஜெக்டிவ்ஸ், அவனோட கோல் எதுவோ அதை அச்சீவ் பண்ணுறதுக்கு தேவையான மால்வேரை எல்லாத்தையுமே அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இதுக்கப்புறம் ஸ்டெப். அதாவது அஞ்சாவது ஸ்டெப்பில் பண்ணுறது.
இது எல்லாமே இன்ஸ்டாலேஷன் அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் உள்ளது கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல். அதாவது அவனுக்கு தேவையான சாஃப்ட்வேர் எல்லாத்தையுமே இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் ஃபுல் சிஸ்டம், அந்த ஆர்கனைசேஷனோட நெட்வொர்க்கு, அந்த ஆர்கனைசேஷனோட சிஸ்டம்ஸு எல்லாத்தையுமே ஃபுல் கண்ட்ரோல் அவன் கண்ட்ரோலில் எடுக்கிறது தான் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் அப்படிங்கிற ஒரு செட்டப்பு. இந்த செட்டப்பில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு அட்டாக்கர் எப்படி மொத்த சிஸ்டத்தோட ஆக்சஸ் எடுக்கிறான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்டெப்பில் வரும். இதுக்கப்புறம் வர்றது தான் ஆக்ஷன்ஸ் ஆன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படிங்கிறது. ஆக்ஷன்ஸ் ஆன் அப்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னா அவன் எதுக்காக அந்த ஆர்கனைசேஷன் அட்டாக் பண்ண விரும்பினா, இல்லை எதுக்காக ஒரு யூசர் ஒரு இண்டிவிஜுவல் பெர்சனை அட்டாக் பண்ணா, ஒரு டேட்டாக்காகவா, இல்லை ஒரு மணிக்காகவா, இல்லைனா அவங்களோட ரெப்புடேஷனை இது பண்ணுறதுக்கா, இந்த மாதிரி அந்த எதுக்காக அவன் ஆக்ஷன்ஸ் பண்ணான், அதுக்காக எதுக்காக அட்டாக் பண்ணான் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணுறது. இந்த 7 ஸ்டெப் தான் ஒரு அட்டாக்கர் ஒரு ஆர்கனைசேஷனே ஒரு இண்டிவிஜுவல் பர்சனே அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு 7 ஸ்டெப்ஸ், ஒரு டிஃபால்ட் ஸ்டெப்ஸ், ஒரு பேசிக் ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற மாதிரி. இந்த ஸ்டெப்ஸ் தெரிஞ்சால் மட்டும்தான் ஒரு சைபர் செக்யூரிட்டி அனலிஸ்டாவோ இல்லை ஒரு எத்திக்கல் ஹேக்கராகவோ அதை எதிர்த்து அதை ப்ரொடெக்ட் பண்ண முடியும் அந்த ஆர்கனைசேஷனை. ஸோ இதுதான் எத்திக்கல் ஹேக்கிங்கில் ரொம்ப பேசிக்ஸான விஷயம். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த பிளேலிஸ்ட்டில் வர்றதுக்கு இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மிஸ்டர் சைபீரியனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். வேறு எதுவும் இதே மாதிரி இருந்துச்சு, எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.